ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, சுவையான குழம்பு மிளகாய் தூள் அரைப்பது எப்படி, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா எஸ்பிஓ. இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்களோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா. இதை ரெண்டுமே நான் வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை காய வைக்கும் போதே மஞ்சள் சுக்கு போட்டு காய வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எதெல்லாம் வறக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் வந்து அரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கின்னு இதில் வந்து நல்லா மொறுன்னு இல்லாமல் வறுபடாமலும் ரெண்டுமே நடுவில் இருக்க மாதிரி இதோ பாருங்கள் இந்த பிக்சரில் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கு நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இதோட அந்த கிளாஸில் ஒரு முக்கா என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னா, துவரம்பருப்பு, உளுந்து, கடலப்பருப்பு, இது மூணுமே இந்த கிளாஸில் முக்கா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், கடுகு, பெருங்காய கட்டி அது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காய கட்டியை நம்ம வந்து வறுக்க தேவையில்ல. அது அப்படியே ஒரு கட்டி வாங்கினீங்க அப்படின்னா எல்ஜி பெருங்காயம் அதில் ஹாஃப் போட்டுக்கோங்க. மிச்சம் பாதி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் சூடாக பண்ணதுனால சுட இருக்குது. இது கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நான் காய வைக்கும் போதே கருவேப்பிலையை வந்து மிளகா தனியாக காய வைக்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்து காய வச்சுருப்பேன். எனக்கு வந்து கருவேப்பிலை வந்து அப்போ கிடைக்கல. அதனால நான் வந்து கடாயில் வறுத்து அதை வந்து மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து அதையும் ஆற வச்சு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கருவேப்பிலை அதிகமாகவும் போட வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தேவைக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது உடம்புல நல்ல ஹெல்த் கருவேப்பிலைன்றதுனால மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறவங்க இதை செய்யுங்க. இது டிப்ஸு. நான் எப்பவுமே இது யூஸ் பண்ணுறது, அதனால எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையுமே செமையாக இருக்கும். இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாய்ன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க பாருங்கள், இன்னும் கலர் ரொம்ப கூட கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.